சர்க்குருவே சரணம். கரெக்டாக இரவு 12 மணி நடுநிசிக்கே கோம்பை காடுக்கு வந்தோம். ஐயனுடைய உத்தரவுப்படி வந்திருக்கோம். 2 வருடம் கழித்து வாடா சாமின்னு சொன்னார். நான் சில கோரிக்கைகளை வச்சேன். வாடா சாமி அங்கே பேசுவோம், தனியாக வாடா, நடுநிசி வாடா அப்படின்னு ஒரு உத்தரவு. வந்தோம். ஐயனுடைய அந்த ஐம்பொன் சிலையை பார்த்தன உடலே சிலிர்த்தது. 2 வருடங்களுக்கு முன்பாக அங்கிருந்து விடைபெற்று சென்றேன். வாங்க வீடியோ பூரா பார்க்கலாம். சரியாக 3 வருடங்களுக்கு முன்பாக ஐயனுடைய அந்த மூட்டைகள், ஐயன் நமக்காக அடுக்கி வச்சிருந்த அந்த மூட்டைகளை இங்கே வச்சு ஐம்பொன் சிலையாக பிரதிஷ்டை பண்ணோம். எல்லாருமே அந்த மூட்டைகளை அடுக்கிட்டாங்க, எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க. நான் ஒருத்தன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அடியன் எனக்கு ஒன்று கூட இல்லை போடுறதுக்கு. ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நான் நின்னேன், என்ன ஐயனே அப்படின்னு. ஒரு முதியவர், ஐயா இப்போ அந்த வீரர் பார்த்தீங்களா, அந்த மூளையில், ஐயா பாருங்கள் ஒரு மூட்டை இருக்குது பாருங்கும் போது, சின்ன மூட்டை. அந்த மூட்டையை எடுத்து நானும் என் பெரிய பையனும் போட்டோம். அந்த மூட்டையை அவுத்து பார்த்தா புதுசாக ஒரு 100 ரூபா நோட்டு ப்ளஸ் ஒரு குடி தண்ணீர் புதுசாக, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஐயன் வச்சது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அந்த இடத்துல ஒரு 3 வருடத்துக்கு முன்பாக கிடைச்ச அந்த பாக்கியம்தான் இதை நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அற்புதமான தருணம் அது. ஐயனுடைய பாதரட்சகை, இதை வணங்கும் பாக்கியம் நமக்கும் கிடைச்சது. சர்க்குருவே, ஐயனே, ஞானவல்லே, நான் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு எப்பயுமே இருப்பேன். வாங்க செல்வி வேண்டியதாக பார்க்கலாம். சரியாக நடுநிசி நேரம், தனிமையான ஒரு இடம், ஐயனுடைய பாதுகாப்போடு அந்த இடத்துல நாங்கள் நின்றுட்டு இருந்த அற்புதமான காட்சி. செல்வி அந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்டு இருந்த அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நடுநிசினாலும் அப்படி ஒரு பூச்சிகளினுடைய ரீங்காரம், அந்த சத்தம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, அருமையாக இருந்தது. ஐயன் எங்கள் கூட இருக்கிற மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். எங்கள் கூட இருந்தாருங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஒவ்வொருதையும் நம்ம சொல்கிறத பூரா ஐயன் கேட்டு பதில் சொல்லிகிட்டு இருந்தார் கெவிலி மூலமாக. அந்த சந்தோஷம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது. எப்பயுமே நாங்கள் செல்வியும் நானும் எங்களுக்கு மாத்திரம் நான் வேண்டுறதில்லை, எங்களோட சேர்ந்து உங்களுக்காகவும் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் வேண்டிக்கிட்டே தான் இருக்கோம். எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் நாங்கள் எப்பயுமே வேண்டுவோம் ஐயனிடத்தில். ஐயனுடைய ஒவ்வொரு அருளும் ஒவ்வொருடைய செயலும், ஐயனுடைய அந்த கருணை உங்களுக்கெல்லாம் வந்து சேரணும்னு நானும் செல்வியும் பிரயாசனம் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் படுற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விளையோடணும். நம்ம கண்ணு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பரபிரமம் இருக்குது, ஆச்சரியம் இருக்குது. அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முயற்சியாக ஒவ்வொரு தடவையும் இருந்திருக்கு. அந்த நேரத்துலையும் நம்ம போட்டு தீபம் போட்டு ஐயனை வேண்டின அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. தொடர்ந்து 3 சுற்று சுற்றி வந்து ஐயங்கிட்ட வேண்டுதலை எல்லாம் செல்வி வச்சாங்க. உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய அழுகை, உங்கள் கடன் பிரச்சனை, உங்களுடைய கல்யாணமாகாத பிரச்சனை, நம்ம வீட்லேயும் கல்யாணமாகாத எல்லாத்தையுமே மொத்தமாக கொண்டு வந்து ஐயன் அமர்ந்து எல்லாரையும் வேலை வாங்கி அவங்களுடைய கர்மாவை போக்கி அந்த இடத்தில் அமர்ந்து அந்த இடத்துல தான் இன்றைக்கி வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க செல்வி. எனக்கும் அதை பார்க்கும் பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்தது. சர்க்குரு என்னவோ எங்களோட இருக்கிறது அப்படி கூட இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. நிச்சயமாக சொன்னால் அது பெரிய எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம்தான். நான் ஒவ்வொரு தடவையும் அதை நினச்சி பார்ப்பேன். சர்க்குருவே சரணம். ஒவ்வொரு தடவை நினச்சி பார்க்கும்போதும் ஐயன் சர்க்குரு நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். செல்வி பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் அங்கே வர்றாங்க, வந்து அந்த வேண்டுறாங்க. அந்த வேண்டுதலை கேளுங்க இன்னொரு தடவை. இருக்கார்ல, சொல்கிறத கேட்குறாரா? கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐயன் பள்ளியினுடைய கெவிலி சத்தமாக எங்களுக்கு பதில் சொன்ன அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க.
கேட்டிருப்பீங்க இல்லையா? அவ்வளோ சந்தோஷம். நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்கிறாரு அப்படிங்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த நடுநிசையிலையும் நான் இருக்கேன்டா அப்படின்னு பதில் சொல்லும்போது மனதிற்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நிச்சயம் நீங்கள் யாரெல்லாம் எங்களிடம் கோரிக்கைகள் வைத்தீர்களோ அத்தனை கோரிக்கைகளையும் இந்த இடத்துல, இந்த பீடத்தில், ஐயனிடத்தில் வச்சுட்டோம். நிச்சயம் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நாங்கள் நினைக்கிறதெல்லாம் என்னன்னா, உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் நல்லதே நடக்கணும். செல்வியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இங்கே வந்து படுக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கு அந்த விஷயத்தை அவங்க வேண்டுதலாக வச்சிட்ருக்காங்க. தன் மனத்தில் இருக்கிற எல்லா வேண்டுதலையும் அங்கே கொண்டாந்து வைக்கிறாங்க. நீங்கள் இந்த அருமையான இடத்திற்கு வரும் எல்லா பக்தர்களும் இந்த பாறை மேலே படுத்து ஐயன் என்ன சொன்னாரோ அதே மாதிரி தியானம் பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதலை வையுங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் கண்ணீர் மல்க ஐயனிடம் சொல்லுங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிற வேண்டுகோளாகவே வச்சுக்கிறேன். சரிங்களா? 100% நடக்கும். செல்விக்கான வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் என்பதில் எனக்கு எந்தவித ஐயப்பாடும் இல்லை. உங்களுக்கும் எந்தவித ஐயப்பாடும் வரக்கூடாது. நிச்சயமாக செல்வி வேண்டுவது போல் நீங்களும் வந்து இந்த ஒரு கருணை நிறைந்த பரபிரம்மம் குடியிருக்கும் இந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் வந்து வேண்டணும். தீபம் போடுங்க. அந்த பீடத்திற்கு முன்னாடி அமர்ந்து உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் வைங்க. எப்போவுமே வீண் போகாது. சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாக நடக்கும். இதை தொடர்ந்து நம்ம எங்கே போனோம்னு பாருங்கள். பிரம்ம தீர்த்தத்துக்கு போனோம். அந்த கிணறுக்கு வாங்க பார்க்கலாம். வா, போமா கூட போ. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சாமியே சரணம், கணக்கம்பிக்கு ஐயாவே சரணம், அதுக்கு மூச்சு சரணம். சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். பிரம்ம தீர்த்த கிணறு. இந்த கிணறு தான் ஐயன் உருவாக்குனது. இது பஞ்சபூத கிணறான்னு சொல்லியிருக்கார் ஐயன். நம்மளுடைய பைரவரும் கூட இருந்தார். இவர் தான் எங்களுக்கு முதலிருந்து வழிகாட்டுறவர். இன்றைக்கி 2 வருஷத்துக்கு அப்புறமும் வழிகாட்டுறாரு. இந்த கிணற்றில் இருக்கிற நீர் தான் புண்ணிய தீர்த்தம். இந்த பிரம்ம தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு போய் சாப்பிடும்போது நோய்களெல்லாம் தீருதுங்கிறது ஐயனுடைய வாக்கு. இங்கிருந்து அப்படியே கும்பிட்டுட்டு கிளம்பணும். செல்வியை நம்ம எல்லாம் நாங்கள் வேண்டிட்டதெல்லாம் உங்களுக்காகத்தான். இதோடு சேர்ந்து செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம செல்வி தள்ளி நில்லுங்க, சொல்லுங்கள். என்ன உங்கள் மனசில் எப்படி தோணுது, எப்படி இருக்குது இன்றைக்கி? சர்க்குருவே சரணம். சரி, கணக்கம்பட்டிக்கு வந்திருக்கோம். சத்தம்போடு பேசுங்க. கணக்கம்பட்டிக்கு வந்தோம். சரி, கோம்பக்காட்டுக்கு வந்திருக்கோம். சரி, வந்து ஐயா பார்த்த முன்னுக்கு உடம்பு அப்படி சிலுத்துருச்சு. சரி, ரொம்ப மனசு சொல்ல முடியாது, அவ்வளோ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். 2 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஐயா எங்களை வர வச்சிருக்காரு. அது திடீர்னு 2 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு கோம்பைக்காடுக்கு வந்து. ஆமாம், அது திடீர்னு ஐயா எங்களை வர வச்சிருக்காரு. ஆனால் இது நாங்கள் எதிர்பார்க்கலை, முடிவு பண்ணலை. இன்னும் இந்த நேரத்துக்கு போகணும்னு நினைக்கவே இல்லை. இன்றைக்கி எதிர்பாராமல் வந்தது. வந்து ஐயாவோட மனசார கும்பிட்டுட்டு ஐயாவோட எங்கள் பாரத்தெல்லாம் ஐயாவுக்கு இறக்கி வச்சுட்டு ஜீவசமாதிக்கு போகிறோம். அங்கேயும் சர்க்குருதே, இங்கேயும் சர்க்குருதே. சரி, சந்தோஷம். சரியா? சர்க்குரு சர்க்குரு ஐயனுடைய பாதங்களில் பிரார்த்தனைகளை வச்சுட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எப்படி நாங்கள் இங்கே வரும்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி வழிகாட்டினாரோ அவர் பெரியவர் பாருங்கள். எங்களுக்கு வழி கூப்பிட்டு கொண்டு போய் வாடா, சரி முடிஞ்சிச்சு வாடான்னு முன்னாடி போயிட்டுருக்காரு. எங்களுக்கு வழி அனுப்பி வைக்க வந்துட்டுருக்காரு. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். இதெல்லாம் சர்க்குருவிடம் நடக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா. நன்றி. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.